அதெல்லாம் வந்து ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு எப்படி பண்றது இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், நமக்கு என்ன அட்வான்டேஜ். அந்த இப்ப விஷுவல் கோட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஏன் நம்ம நோட்பேட்லயே நம்ம கோடு டைப் பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோலயே நம்ம கோடு டைப் பண்ணலாம். எதுக்காக நம்ம நோட்பேட் யூஸ் பண்ணாம விஷுவல் கோட்ல போய் கோட் டைப் பண்றோம்? Anybody? Can I, ma'am? Yeah, go ahead. Yeah. Ma'am, actually, in the IT company, not only one person will build the code. There will be almost 5 members or 10 members who will be building the code, and we'll divide the code. So if I build a certain particular code, and other people should be able to access it. And if other people are able to access that code, they will make the code as per their convenience. So they will do some kind of changes. Then my code will not be there to keep the track of my code, like what kind of changes they did, and my code, the original code which I'm having, should record. It will record the history, ma'am. That was the purpose of the GitHub. Sounds good. Very good. Very good. Very good explanation. Anybody else want to try? Daniel. Ma'am. சொல்லுங்க. நம்ம கிரியேட் பண்ற கோட் வந்து மத்தவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நம்ம கிரியேட் பண்ற கோட் somebody else can access. Yes, ma'am. Okay, so I was asking another question. நீங்க இந்த திருப்பி நம்ம GitHubக்கு வந்துட்டோம். So maybe let's take a small pause on the GitHub. இன்னொரு கொஸ்டின் கேட்டேன், ஏன் நோட்பேட் யூஸ் பண்ணாம விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றோம்னு கேட்டேன் நான். சரியா? Maybe let's answer that question and then we'll come to the GitHub. அந்த क्वेश्चन கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். நோட்பேட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குங்க. நோட்பேட் காம்ப்ளிகேட்டடா? What do you mean by complicated? என்ன விதத்துல காம்ப்ளிகேஷன்? இதுல வந்து அந்த கோட்ஸ் வந்து ஈஸியா நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோமான்றது தெரிஞ்சுக்க முடியாது. கரெக்ட். சரி, வேற நோட்பேட் இல்லாம விஷுவல் ஸ்டுடியோல கோட் எழுதுனா அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கான்றத பாத்துக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க. Got it. Anybody else? மாணிக்கம். நம்ம எரர் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன மாதிரி கோட்ல எரர் இருந்ததுன்னா? ஓகே. சப்போஸ் ஆமா. சப்போஸ் அதான் மேம், ஏதாவது செமிகோலன்ஸ் ஏதாவது இண்டிகேட் பண்ணுவோம். விஷுவல் ஸ்டுடியோனா இண்டிகேட் பண்ண, நோட்பேட்னா பண்ணாது. நோட்பேட் பிளஸ் பிளஸ் டு சம் எக்ஸ்டென்ட் மைட் பி. சரி, வேற ஈஸ்வரன். கம்பைல் பண்ண முடியாது நோட்பேட். well python code is not compiled, but anyways, yes, நீங்க வந்து உடனே கிளிக் பண்ணி ரன் பண்ண முடியாது, நோட்பேடுக்கு தெரியாது. ரைட்? நீங்க ஒரு பட்டன் கிளிக் பண்ணா the whole code runs, நோட்பேட்ல பண்ண முடியும். ஓகே, சாஈஸ்வரன் one more. தீபிகா. மேம், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்துட்டு நோட்பேட் மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மேம். இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த எரர் கரெக்ஷன், அந்த லாஜிக் எரர்லாம் அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம் ஐ திங்க். so far சொன்னவங்க மாணிக்கம்லாம் சொன்னதெல்லாம் எஸ். ஐடிக்காரங்க ஏன் யூஸ் பண்றாங்கன்னா there is a reason. அது என்ன ரீசன் தான் நம்ம கேட்கிறோம். அவங்க யூஸ் பண்றாங்கன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணல. GitHub is the same thing. ஐடில யூஸ் பண்றாங்க, அதனால நான் யூஸ் பண்றேன். that's not the reason. ஐடி பண்றவங்களும் they are also using it for a particular reason. கிருஷ்ணா, ரீசன் சொல்லணும் இல்ல? என்னது? அதாவது ரீசன் சொல்லணும். ஐடில அதாவது இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து ஜாயின் பண்றாங்கன்னா ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறதெல்லாம் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து கோட்ல வந்து GitHubல தான் முடிச்சிருப்பாங்க. அதை நம்ம வந்து டைரக்டா அந்த கோட் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி. அதுதான் GitHub. Okay, all right, so we'll come to GitHub. So we are continuing on our visual code பண்ணிட்டு இருக்கோம். visual code ஏன் நோட்பேட்? so point என்ன ட்ரை பண்றோம்னா, கோட் எழுதுறதுக்கு to type your code there are a lot of tools. நோட்பேட் இருக்கு, வேர்ட் இருக்கு, அது மாதிரி விஷுவல் ஸ்டுடியோவும் இருக்கு. there are lot of other பைத்தானுக்குமே நிறைய இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. the reason why we are not using a simple
text editor, which is a notepad, is a simple text editor. You can type text. Python is nothing but typing text. இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நம்ம பண்ற வேலைக்கு it will give you added benefits like அந்த tab adjust பண்றது பண்ணிக்கலாம், break point போட்டு debug பண்ணலாம், which is a key thing, right? இந்த நம்ம break point போட்டு debug பண்ணோம் இல்லையா, which is something you cannot do in notepad. So உங்களோட ப்ரோக்ராமிங், உங்களோட கோட் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து it will make it easier for you to do your work. So that is why we use tools. So that is the reason for using any tool for any purpose. Can I use Visual Studio Code to write a Word document? So Visual Studioல வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. டீபக் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம், கோட் அழகா இது பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணுது. ஸோ நான் வேர்டில் என்னென்ன பண்ணுவேன், லெட்ஸ் சே ஐ ஹேவ் டு கோ ரைட் அ டாக்குமெண்ட். நான் வந்து சையூர் கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் எழுத போறேன் நான். அந்த டாக்குமெண்ட்டை விஷுவல் கோட்ல நான் எழுதலாமா? நார்மலி லெட்ஸ் சே யூ ரைட் இட் இன் வேர்ட். வேர்ட்ல எழுதுறதுக்கு பதிலாக விஷுவல் கோட்ல போய் எழுதலாமா? இட்ஸ் அகைன் விஷுவல் கோட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டர். ஐ கேன் கோ டைப் டெக்ஸ்ட். கேன் ஐ டூ இட்? பண்ணலாமா, பண்ண முடியாதா? What do you guys think? Simple yes, no? Say, raise your hand if you think yes, பண்ணலாம். Okay, so you all think பண்ண முடியாது. Yes, okay. I'll go back. பண்ணலாம்னு நினைக்கிறவங்கலாம் raise your hand. Okay, okay. Okay, tell me the reason. Manikam, tell me ஏன் பண்ணலாம்? ஆமா, இப்ப விசுவல் ஸ்டுடியோக்குள்ள பைத்தானுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏற்றி மாதிரி வேர்டுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் இருக்கா? விஷுவல் ஸ்டுடியோல இட்ஸ் குட் பாயிண்ட். ஐ டென்ட் திங்க் அபவுட் தட் பாயிண்ட். பைத்தான் எக்ஸ்டென்ஷன் மாதிரி வேர்டுக்குன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கா? தேவையா? இருக்கு இருக்கு. தேவையா? மேபி இருக்குமா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட். யூ கண்டினியூ. சோ என்னது எதுக்கு வந்து why would we use word and not? I don't think Visual Studio Code, I don't know how the word extension works, but Krishna, why do you think you can use? இதுவும் டெக்ஸ்ட் ஃபைல் தான். இதுவும் டெக்ஸ்ட். Is that true? வேர்ட்ல டைப் பண்ற டெக்ஸ்டும் பைத்தான்ல டைப் பண்ற டெக்ஸ்டும் is it the same? What is special about it? என்னது? .txt ஃபைல் தான். Okay, Word document is .txt the extension for Word document. So what Word document? So what's special about Word document? What do you guys think? ஏன் notepad யூஸ் பண்ணாம Word document யூஸ்? அதுல வந்து Word document வந்து நம்ம font, அதாவது font style வந்து இது பண்ணலாம். Exactly. Style யூஸ் பண்ணலாம். Exactly. You can change the font. You can set the size. நீங்க header னு ஒன்னு வைக்கலாம், sub header னு ஒன்னு வைக்கலாம், table of contents பண்ணலாம். Word is mainly meant for editing document. Wordல document பண்ணா it's not .txt, it's .doc or .docx, .doc. Right? So Word has its own thing. It's mainly Wordல போய் பைத்தான் கோட் எழுத முடியாது. எழுதலாம் பட் ரன் பண்ண முடியாது. Or you don't need. Word is meant for writing documents. டாக்குமெண்ட்ஸ்னா என்ன மீனிங்? பேஜ் நம்பர் இருக்கணும், ஒழுங்கா மார்ஜின்ஸ் கொடுக்கணும், யூ நீட் டு ஏபிள் டு எடிட் த ஹெட்டர் போட்டோம்னா ஹெட்டர் சென்டர்ல அந்த மாதிரி எல்லாம் தோஸ் ஆர் த திங்ஸ் யூ நீட். பைத்தான் கோட் எழுதுனா எனக்கு வந்து அந்த டேப் எல்லாம் ஒழுங்கா அலைன் பண்ணணும், ஃபார் லூப்ல பிரச்சனை இருக்கான்னு காட்டணும், ஐ ஷுட் பி ஏபிள் டு டீபக், ஐ ஷுட் பி ஏபிள் டு ரன். ஸோ எவ்ரி டூல் ஹேஸ் அ பர்பஸ் டு இட். We don't use the tool because somebody else is using. We use the tool because நம்ம என்ன வேலை பண்றோமோ அந்த பர்பஸுக்கு அந்த டூல் யூஸ் ஆகுதா. That is the reason. Okay, so that is how you pick. Anytime you want to pick a new tool, first thing to see is அந்த டூல்னால எனக்கு என்ன அட்வான்டேஜ், எப்படி அந்த டூல் எனக்கு யூஸ் ஆக போகுது. Okay, so that is the first thing you look at before you looking at when you start reading about a tool. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு now you tell me, why are we using GitHub?
வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் GitHub. போத் நான் தனி இண்டிவிஜுவலா இருந்தாலும் நான் டீம்ல ஒர்க் பண்ணல. இப்போ உங்க எல்லாரையும் நான் என்ன சொன்னேன், கிரியேட் யுவர் ஓன் அக்கௌண்ட் சொன்னேன். நான் உங்க கூட எங்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண போறீங்க. ஆர் இன் ஜெனரல் யூ கேன் யூஸ் GitHub ஃபார் அ சிங்கிள் பர்சன் ஆர் ஃபார் இந்த டீம். ஒரு டீம்ல ஒர்க் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இண்டிவிஜுவலா இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஐ வாண்ட் யூ டு டெல் மீ, யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு based on the class, இல்ல நீங்களாவே போய் ரீட் பண்ணது? what do you guys think? Who did I ask? சாயீஸ்வரன் சொல்லுங்க. what do you guys think? நம்ம இப்போ வந்து நார்மலா நம்ம ஒரு கோடை அனுப்புறோம்னா அதை நம்ம வந்து டைரக்டா வேர்ட் ஃபைலாவோ இல்லை நம்ம ஒரு டெக்ஸ்டாவோ அனுப்போம், அதை பார்த்துட்டு அவங்க இது பண்ணாங்க ரன் பண்ணி பார்ப்பாங்க. இதுவே GitHubலனா அதை நார்மலா நம்ம ஷேர் பண்றது மட்டும் இல்லாம வேர்ல்ட்ல இருக்க யாருனாலும் பார்க்கலாம் நம்ம பப்ளிக்கா போட்டாலும். ஸோ நம்ம ஈஸியா அவங்களுக்கு ஆக்ட் பண்ணலாம். இப்போ நம்மளே ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எங்கேயாச்சும் எடுக்கிறோம்னா முக்கால்வாசி அந்த ப்ராஜெக்ட் தான் GitHubல இருந்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐடியாஸ்லாம் GitHub வந்து வேர்ல்டு வைடா எல்லா டெவலப்பர்ஸையும் கனெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. Yes sir, good point. So first point சாயீஸ்வரன் சொன்னது என்னன்னா, இப்ப நான் கோடை டைப் பண்ணா, இப்ப நான் என்னோட லேப்டாப்ல கோட் நான் டைப் பண்றேன். நான் அந்த கோடை நீங்க பார்க்க முடியுமா? Can you guys connect to my laptop and see the code? பண்ண முடியுமா? Yes, no? ஜெயக்குமார்? ஆமா, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுதா? என்னது? நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணா பார்க்கலாமே தவிர, ரைட், அதை அக்சஸ் பண்ண முடியும். அக்சஸ் பண்ண முடியாது. நான் இல்லாதப்போ நான் வந்து இல்ல, நான் ஸ்கிரீன் ஷேர்லாம் கொடுக்கல, பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? பிகாஸ் நீங்க கோட் எதுவும் ஷேர் பண்ணாது, உங்க சிஸ்டம் தனியா ஒரு என்னோட லேப்டாப் இஸ் மை லேப்டாப் இஸ் நாட் ஆன் த சேம் நெட்வொர்க் அஸ் where you guys are. உங்க காலேஜ்ல உங்களோட வீட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க லேப்டாப்பை உங்க கோடை வந்து யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் கனெக்டட் ஆன் தி இன்டர்நெட் ஆர் ஷேரபிள். இதுல இதே இது நீங்க காலேஜுக்கு போனீங்கன்னா உங்க காலேஜுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும் இல்லையா? உங்க காலேஜ் நெட்வொர்க்ல உங்க ஃபைல்ஸ் வில் பி இன் சம் பிளேஸ். யூ கேன், ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேஸ் டூ தட். காலேஜ்ல ஒரு காமன் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கா? எல்லாரும் கோடு சப்மிட் பண்ணி ரீட் பண்ணி யூ கேஸ் டூ எனிதிங் லைக் தட்? காலேஜ் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கா? tab maybe not. So idea is, நீங்க கோட் எழுதும்போது உங்க கம்ப்யூட்டர்ல எழுதும்போது இட் இஸ் சிட்டிங் இன் யுவர் கம்ப்யூட்டர். அவ்வளவுதான். அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பார்க்கணும் வைக்கணும்னா, ஒண்ணு நீங்க வந்து ஒரு கூகுள் டிரைவ்ல நோட் போட்டு அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும், இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி somehow you have to send it. கஷ்டம். Instead, if you can keep your code in a common place where everybody has access to, just like how Google Drive works. When the code வந்து you put it somewhere, and these days we say the cloud எல்லாம் சொல்றோம் நம்ம, we put it in some server, இன்னொரு கம்ப்யூட்டர், where யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்படி இருந்ததுன்னா நான் கோடு எழுதுனா ஜெயக்குமார் போய் பார்த்துக்கலாம், டேனியல் போய் பார்த்துக்கலாம் நான் எழுதின கோடை. அவங்க ரெண்டு பேரும் என்னோட லேப்டாப்ல இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அந்த கோடை வந்து இன்னொரு இடத்துல போட்டேன். நான் இன்னொரு கம்ப்யூட்டர் விச் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி, அந்த இடத்துல போட்டிருக்கேன். நான் கூகுள் டிரைவே கூட யூஸ் பண்ணலாம். கூகுள் டிரைவோட பர்பஸும் அதே தான். என் கோடை நான் எங்கன்னா போட்டேன்னா உங்களுக்கு ஜெயக்குமாருக்கு பெர்மிஷன் கொடுத்தா ஜெயக்குமார் கேன் கோ ரீட் இட். பட் நான் ஏன் கூகுள் டிரைவ்ல போடாம GitHubல போடுறேன்? எனிபடி ஹேஸ்? சாயீஸ்வரன், நீங்க சொன்னது கேவும், நீங்க சொன்ன அதே பாயிண்ட், உங்க கோடை போட்டா எல்லாரும் ஆக்சஸ் பண்ணலாம். நான் ஏன் கூகுள் டிரைவ்ல போட்டு அந்த ஆக்சஸ் எல்லாருக்கும் கொடுக்க கூடாது? அதுல ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல என்ன, இப்ப GitHub வந்து ஒரு ரெபாசிட்டரின்னு ஒரு லிங்க் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த லிங்க் வந்து எதுக்கு மேஜரா யூஸ் ஆகும்னா, இப்ப நார்மலா நம்ம ஒரு வெப்சைட்டோ இல்ல சொல்றேன் வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம்னா நம்ம ஒரு ஹோஸ்ட் இது வச்சு நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா GitHubல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நம்ம ஃப்ரீயாவே அந்த இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு HTTP அதுவே ப்ரொவைட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி ஹோஸ்டிங்கர் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணி நம்ம ஹோஸ்ட் பண்ண ஃப்ரீயா பண்ணிக்கலாம். அது மாதிரி லைக்வைஸ் கோடுக்குமே அது வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு புதுசா நம்ம அப்டேட் பண்றோம்னா அதை வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. 2 இது எனக்கு தெரிஞ்ச 2 இது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டான பாயிண்ட். கூகுள் டிரைவ் ஆல்சோ கேன் டூ இட். பட் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி
எதுக்கு நோட்பேட், எதுக்கு விஷுவல் கோட் சொல்ற மாதிரி நோட்பேட் இஸ் ஜெனரல், என்ன வேணா பண்ணிக்கலாம் கோடு. இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக் ஃபார் கோட் டெவலப்மெண்ட். சேம் வித் கூகுள் டிரைவ் அண்ட் கிட்ஹப். கிட்ஹப்லயும் நீங்க உங்க கோடை ஸ்டோர் பண்ணி மித்தவங்க ஆக்சஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஐம் சாரி, கூகுள் டிரைவ்லயும் கோடு நீங்க போட்டு மித்தவங்க ஆக்சஸ் பண்ணி ஷேர் பண்றதுனா தாராளமா பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் ஆஸ் ஈஸி as the specific things that GitHub provides. GitHub is mainly meant for இந்த மாதிரி கோட் டெவலப்மெண்ட், கோட் டிப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி ரீசனுக்கு இருக்கிறதுனால இட்ஸ் a special purpose tool for code sharing, code deployment. They're using it in a lot of places. அதுக்காக தான் GitHub. நீங்க ஜென்ரலா நம்ம இனிஷியலி நீங்க யூஸ் பண்றது, இன்னைக்கு டே டு டே நீங்க யூஸ் பண்றது, யூ கேன் ஆல்வேஸ் டூ இட் இன் கூகுள் டிரைவ் ஆல்சோ. இன்ஃபேக்ட் தட்ஸ் வை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கூகுள் டிரைவ்ல போட்டு எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் நான். ஸோ GitHub இஸ் வெரி ஸ்பெசிபிக் ஃபார் கோட் டெவலப்மெண்ட்டுக்கு. அஸ் அன் இண்டிவிஜுவல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க எழுதுற கோடை மித்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், ஈஸிலி ஷேர் பண்ணலாம். இல்லை மித்தவங்களுக்கு ஷேர் பண்றது கிடையாது என்னோட எய்ம். என்னோட எய்ம் வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷுர் என்னோட கோட் சேஃபா இருக்குன்னு. மீனிங் இன்னைக்கு என்னோட லேப்டாப்ல நான் கோட் எழுதுறேன். நான் லேப்டாப்லயே கோட் எழுதிட்டு இருக்கேன். எப்பவும் ஒரு நாள் மழை பெஞ்சுது, என்னோட லேப்டாப்புக்கு கடைக்கு போனேன், போற வழியில மழை பெஞ்சுது, லேப்டாப் நனைஞ்சு போச்சு, என்னோட ஹார்ட் டிரைவ் போச்சு. என்னாச்சு என் கோடுக்கு? கேன் ஐ கெட் மை கோட் பேக்? ஐ கேனாட். ஏன்னா என்னோட லேப்டாப் போச்சு. அதுக்கு பதிலா என்னோட கோடை இந்த GitHub அக்கௌண்ட்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இட்ஸ் சம்மர் ஆல்ஸ். என்னோட கோடு சிட்டிங் இன் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர், நாட் ஒன்லி இன் மை கம்ப்யூட்டர், இட் இஸ் ஆல்சோ இன் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர். அந்த GitHub காரங்க தேல் மேக் ஷூர் அவங்க கம்ப்யூட்டர் மழையில நனையாது, வெயில்ல போகாது, நன் ஆஃப் தட். தே கீப் யுவர் கோட் சேஃப். நீங்க இந்த லேப்டாப் போனாலும் வேற லேப்டாப் வரும்போது ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் கனெக்ட் டு இட். அந்த சேம் அக்கௌண்ட், as long as அக்கௌண்ட் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா உங்க கோடு வந்துடும். யூ கேன் டவுன்லோட் இட் டு யுவர் லேப்டாப், யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ யுவர் கோட் இஸ் சேஃப். ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் டு கீப் யுவர் கோட் அவுட் சைட் ஆஃப் யுவர் லேப்டாப். உங்க லேப்டாப்ல மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதனா ஆச்சுன்னா லேப்டாப் ஆச்சுன்னா நீங்க பண்ண ஒர்க் எல்லாம் காலி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் யூ. நெக்ஸ்ட், ஓகே, புரிஞ்சுதாக இல்லையா? அண்ட் ஓவரால்ஸ் that is the advantage. First reason, you need something so that you can do that in Google Drive also. Like I said, you can do that in Google Drive also, but you do it in GitHub because ஏன் கல்யா ஏன் GitHub யூஸ் பண்றோம், Google Drive யூஸ் பண்ணாம? இல்ல மேம், இப்போ நம்ம டிவைஸ் நம்ம கிட்ட இல்லனா வேற ஏதாவது ஒரு இதுல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக GitHub யூஸ் பண்றோம். ஏன் Google Drive அந்த பர்பஸ்க்கு Google Drive யூஸ் பண்ணலாமே? நானே Google Drive has a similar இது ஏன் வந்து GitHubக்கு தான் போனேன் நான்? Why GitHub for that purpose? Yes, Deepika. மேம், கூகுள் டிரைவ்ல வந்துட்டு நம்ம கொலாபரேட்டா 4 பேரோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது மேம். பட் GitHubல வந்துட்டு நம்ம போடுற ஐ மீன் இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்றதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்து சேஞ்சஸ் பண்ணி, அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல மேம். பட் கிட் கமிட், கிட் புஷ் அந்த இதெல்லாம் வந்துட்டு டிரைவ்ல இருக்காது. ஓகே, இந்த கமிட் புஷ் எல்லாம் these are all கிட்டோட டேர்ம்ஸ். ஓகே, கூகுள் டிரைவ்ல everything is a push. You can collaborate in Google Drive. 4 பேர் ஒரு டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்றதா பண்ணலாம். Google Drive has that thing. GitHub வந்து it gives you lot more features. So the answer to that question is yeah. Ma'am, and sorry ma'am, இது Google Driveல we can't compile and debug like that, but here we can have that options. GitHubல you can compile and debug? No ma'am, நமக்கு அந்த கோட் இருக்கும் மேம். சோ நம்ம வந்துட்டு லைக் பாத்துக்கலாம். இப்ப நம்ம Google Driveல போடுறோம்னா நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்டாவோ இல்ல லைக் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாவோ போடுற மாதிரி தான் இருக்கும். பட் GitHubல வந்துட்டு it gives some other appearance, so கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். So it gives added advantages. So this is going to be all your homework on Friday. When we come on Friday, I want you all, we had some discussion, I want you all to go do some research
and come up with the points, bullet points, comparison chart for Google Drive and GitHub. I want you to do the comparison. Okay. So comparison chart, comparison table, bullet points. Google Drive ஒரு column, GitHub இன்னொரு column. Maybe you can add feature as one of the another columns. எப்படி ரெண்டும் compare ஆகுது? Give it a shot. This is your, it's not a Python thing, but it is something for you to learn why you are using a certain tool for some reason, for particular purpose. So I can even do it, and I'll try to do it. Friday, I'll give maybe 30 minutes class time. You can do it as a group also, but do your research before that. Classic read about it. GitHub, Google Drive, read about it. And then, Friday class, you need to present me with the pros and cons of using one or the other. Okay, understood? Any questions? Just to this way you get to read also, because you shouldn't be just doing GitHub class GitHub use panna porom. This is what IT guys use, adanaala use panna porom. Adella illamal in the recent kind நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு கிளியரா தெரியறதுக்கு you should be going and reading. கொஞ்சம் உங்களோட ரிசர்ச் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு ஃப்ரைடே கிளாஸ்ல we'll discuss further. சரியா? Okay, everybody? It's one of your homeworks. In Friday class, we'll set aside some fun time for that. Okay, இன்னைக்கு we'll move on. Any questions from homework? So how did the enumerate go? Who can explain? It's just last class, yeah? You guys were going to learn enumerate on your own, yeah? So Hari Prasanna, can you explain me what did you guys do class last? Ma'am, அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேம் எனுமரேட்னா என்னன்னு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எடுத்துக்கிறேன் மேம். கோட் தான் ஷேர் பண்ணுங்க. So I don't see a couple of students not in the class today. So Pushpa, you were not there for the enumerate class. Enumerate when they learned. Yes, ma'am. Okay. Do you know what enumerate is? Like I have read some case studies about it, ma'am. Like it is a set of collection, like it is a collection of items which we'll put into an object. That's what an enumerator works as. So enumerate is a verb, right? Yes, ma'am. You are going to do something on something else. So what does that enumerate do is the question. So Hari Prasanna is going to explain now. So let's pay attention to that. Hari Prasanna, maybe you can share your code and explain panning pakkalam. Okay, ma'am. மேம் இங்க மந்த் சேல்ஸ் லிஸ்ட் நீங்க கொடுத்திருந்தீங்களா மேம் லிஸ்ட்? So for that, okay. Try to do it in English like you did last time. Last time you did a good job. Try to do it again. Okay, ma'am. Okay, ma'am. Question மட்டும் எடுத்துக்கிறேன் மேம். Question Asanamari, going forward, make sure to copy the question at the top of the program. So the question mele edhirukano and answer you should have. So any homework, make sure before you submit it, any homework program, the top of your file should be the actual problem statement, followed by your code, followed by your output. Whatever output you have, I want you to copy the output and put it in your code so that I can see, okay, you ran it and this is what your output is. So yeah, that's what something you have to maintain. And another thing, guys, keep in mind, you have to use proper folder names. When you are writing your problems, don't write, problem 1, 2, 3, 4, 7, folder. You need to have subfolders.
You can create subfolders. If you're doing this for, for loop, create a folder called for loop, then add all the problems that you are working on as a anga files. Some people, I think you're calling it problem 1, problem 2, something like that. Instead, that's what I'm doing, problem 1 and போட்டதுனால. Instead, if you want to do, call your problems like, this is a salesman, maybe call it a salesman.py. Give it some meaningful name so that later, when you're going and revising your thing, it's easy for you to find which Python file is, with what problem. I think we talked about it in the starting first class level. So make sure to name your Python files with proper names, something that says this is what this problem is about, and organize your files under a folder. Many subfolders could vachikalam. Loop condition statement you're going to put it, then you can have another subfolder for if conditions can one, while something like that. Any subfolders, go ahead and do it. Okay, that's a good practice to organize your code. Okay, go ahead, Hari Krishna. In question, they have given base pay 10,000 rupees, ma'am. Then previous, I have taken previous month's salary as 0, ma'am. First. Then this is the enumerate, ma'am. Okay. So what is the problem? What are we trying to solve here? I'm here on the calculating the monthly salary of the salesman, phone salesman, ma'am. Okay. His salary was 10,000 rupees, ma'am, base salary. Okay. If he sell 5 phones, ma'am, he get rupees 5,000 bonus, ma'am. After 5 phones, he sells 5 phones, he get 1,100 rupees bonus for extra bonus, ma'am. Okay, for each phone here that he sells. Yes, ma'am. Each phone. Ma'am, and that salesman got more than 20,000 rupees salary in previous month. Means he sell 20 more phones, ma'am. Get the additional bonus rupees 5,000, ma'am. Okay. Okay. So that was the thing. So with all these, so these are all the conditions to calculate the salary of the salesman. We have some conditions. So normally salesman, when you guys, has anybody worked as a salesperson? Any part-time job? Anybody know how salespeople work? Anybody any idea? Sales la. You know how sales works. Sales it's all commission based, yeah. So yen commission kudukranga sales people why do they give commission? Why are they not giving just the salary? Any idea? Anybody? Commission concept edukku? Anybody? Krishna, you are the business guy. என்னது? அதாவது அவன் பண்ண முடியாத வேலையை இன்னொருத்தவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் கமிஷன் வேணும். அவனுக்கு அவன் வித்தது போக அவனுக்கு லாபம் வேணும். கமிஷன் கொடுத்தா மோட்டிவேட் பண்றது. இல்லன்னா சும்மா உட்கார்ந்திருப்பாங்க கடையில. சம்பளம் மட்டும் கொடுத்தா பைசா உட்கார்ந்திருப்பாங்க. கமிஷன் இருந்தா தான் then they'll be motivated to go sell the thing. Right? That is the reason. So, but why are we giving? எதுக்கு why we are giving it for the first 5 phoneக்கு 1,000 rupees and then அதுக்கு மேல என்ன ஜாஸ்தி? Why are we doing that? அப்பதான் நம்ம நிறைய phones சேல்ஸ் பண்ணுவோம். Correct. இல்லனா 5 phone மட்டும் என்ன பண்ணாம உட்கார்ந்துருவாங்க அவங்க. So you want to motivate people to do more. So that is how sales commission and everything works. Anybody in sales, any sales you go, most of the time this is how things work. So that is what this problem is about. Because that's how salespeople are doing it. You are writing code. Let's say you have a company that sells phones,
You can write this program. You can easily calculate every salesperson or the salary. You can easily calculate, right, by running your program. So that's what you are doing. Okay. So what is the line number 15, Hariprasna? 15 I have taken as 0, ma'am, because I'm sorry. 13. What is line number 13? That is yeah, I have given some samples, ma'am. Mobile sales counting. Samples of what? This first this year வந்து 5 phone with 5 phones sold, ma'am. Next 23. Is it for each year? Each month. Yes, ma'am. So we have end of the year you already have some data that shows January 5 phones, February 23, 21, each month we have the data. Using this data, we are going to calculate the salary, how much salary this person, the salesperson earned. That is what we are trying to do. So before we talk about enumerate, what is the logic here? What are we supposed to do? We remember in the last class we talked about thinking about the problem. Based on the problem, what are the different steps that we need to think about before we start writing the code? In the case code code. What do you guys think about first? What are the you will think about what are the different conditions? What are the different actions we have to take? That's the first step, yeah. Yes, so somebody tell me, not Hariprasna, Sivakarthika, tell me, what are the different details that you need to pay attention to? In the code, எப்படி build பண்ணுவீங்க நீங்க? Before we think about enumerate, how do you build this code? How do you calculate? First thing is, how do you calculate salary for 1 month? Right? Yes, ma'am. Okay. How do you do that? What are the information? You have to think about it before to calculate 1 month salary. Information Ma'am, எத்தனை மொபைல் வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்க அந்த 1 மந்த்க்குன்னு சொல்லி கேட்கலாமா? Very good. அத வச்சு இந்த கண்டிஷன்லாம் கொடுத்து அவங்களுக்கு எவ்வளவு salary அப்படி சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாமா? என்னென்ன கண்டிஷன்லாம் செக் பண்ணலாம்? So for each month, what all do you need to check for? மேம், இதே ப்ரோக்ராம்ல லிஸ்ட் மட்டும் கொடுக்காம 1 month salary மட்டும் வாங்கிட்டு ஃபார் லூப்ல மாத்திட்டு இல்ல. கொஸ்டின் வந்து நான் என்ன கேக்குறேன்னா, forget for loop, while loop, enumerate, none of that. கொஸ்டினை ரீட் பண்ணிக்கிட்டு அந்த கொஸ்டின்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு கேக்குறேன். நான் மந்த்லி சேலரி கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் த ப்ராப்ளமோட பர்பஸ் வந்து அதுதான், ரைட்? ஒவ்வொரு மாசத்துக்கு எவ்வளவு சேலரி பண்றது, தட்ஸ் பர்பஸ். அந்த சேலரி கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தேவை? கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ் மேம். கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரு மாசம் சேலரி கால்குலேட் பண்றதுன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டிஷன்லாம் நம்ம செக் பண்ணணும். ரொம்ப we spend a lot of time about conditions and actions. இந்த கேஸ்ல என்னென்னலாம் இருக்கு கண்டிஷன், என்னென்னலாம் இருக்கு ஆக்ஷன்ஸ்? Just give it a shot. என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு இல்ல? Ma'am, if phone count greater than or equal to 5, ma'am, அது condition, ma'am. அப்ப நீங்க சொல்லும்போது the number of phone 5 போனுக்கு மேல வித்திருந்தாங்கன்னா கமிஷன் ஆட் பண்ணணும், ரைட்? That's your thinking process. அதை எப்படி கோட் எழுதும்போது if condition whatever போடுவீங்க நீங்க. But that is one information நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கோட் எழுதும்போது ஓகே, என்னோட கோட்ல வந்து
எத்தனை ஃபோன் வித்திருக்காங்களோ அதுல 5க்கு மேல இருந்ததுன்னா நான் இந்த ஆக்ஷன் எடுக்கணும். தட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு டேட்டா பாயிண்ட் நான் பண்ணணும். அது மாதிரி வேற என்ன? வேற எதுவும் இருக்கா? வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு? What do you guys see in the problem statementல? What else do you see? புஷ்பா. Pushpa? Yes, ma'am. Yes. What do you see in this problem? What are the different information do you see? First, we have to calculate the monthly income Okay. based on how many phones the salesperson has been sold. And after that, how much bonus he will get based on the number of phones he has sold. Then, I think after the first 5 phones, he will receive 1,100 per phone. Ma'am. He will receive the bonus for 5 phones. For first 5 phones, 1,100. Then, if the salesman salary is more than 20,000, then the previous months and the sales for 20 something. 1 minute, ma'am. Okay, read about it. Okay, one more person. Let's see. Savita, what do you see in the problem? What are the information do you see? இது நம்ம வந்து மந்த்லி சேலரி வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து ஃபோன் அவங்க வந்து எவ்வளோ வந்து ஃபோன் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி சேலரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபோன் கவுண்ட் வந்து 5க்கு மேலே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 5,000 போனஸ் தருவோம். And then for every phone after the 5 phone, அந்த 5 ஃபோனுக்கு அப்புறம் வந்து அவங்க அதுக்கு மேல சேல் பண்ணாங்கன்னா 1,100 பெர் ஃபோன், அதாவது ஒரு ஃபோனுக்கு 1,100 வந்து போனஸ் தருவாங்க. அண்ட் தென் வந்து அந்த ப்ரீவியஸ் மந்த் சேலரி வந்து 20,000க்கு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் மந்த் சேலரியோட 5,000 வந்து இன்னும் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபோன் கவுண்ட்டும் வந்து 20க்கு மேல, அதாவது அவங்க ஃபோன் சேல் பண்ணது வந்து 20க்கு மேல இருந்துச்சுன்னா அது 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து 5,000 வந்து ஆட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து ப்ரீவியஸ் மந்த் சேலரி என்னவோ அதான் வந்து கரண்ட் மந்த் சேலரியா இருக்கும் மேம். ப்ரீவியஸ் மந்த் சேலரி தான் கரெக்ட் மந்த் சேலரியாவா? அதாவது அந்த 20,000க்கு மேல இல்லாம அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த கரண்ட் மந்த் சேலரி ஈக்குவல் டு அந்த 5 இதெல்லாம் செக் பண்ணிருப்போம்ல மேம், அந்த போனஸ்லாம். ஸோ அந்த இதோட சேலரி தான் வந்து ப்ரீவியஸ் சேலரியா இருக்கும். Okay, so let's leave that previous salary thing out. So இப்ப நீங்க சொன்னதுல again starting to think, ஒரு மாசத்துக்கு என்னென்ன பண்ணணும்? You have to first find, okay, each month எத்தனை ஃபோன் வித்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல நான் வந்து பேஸ் சேலரி எவ்வளோ 10,000 rupees கொடுத்தாச்சு. அடுத்து நான் என்ன செக் பண்ணணும்? அட்லீஸ்ட் 5 ஃபோன்ஸ் வித்திருக்காங்களா? 5 ஃபோன் வித்திருந்தாங்கன்னா ஓகே, ஐம் கோனா ஆட் அந்த பேஸ் சேலரியோட எக்ஸ்ட்ரா 5,000 rupees ஆட் பண்ண போறேன். 5க்கு மேல வித்தாங்களா? தென் எத்தனை 5க்கு மேல வித்திருக்காங்க பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபோனுக்கும் 1,100 மல்டிப்ளை பண்ணி போட போறேன். This is how you start thinking. You start writing down your steps and then you convert it into code. So அந்த for loop உள்ள இருக்கிறது is for every month. ஒவ்வொரு மாசத்துக்கும் என்னென்ன பண்ணுமோ that is what is inside the for loop. ஏன் for loop போட்டிருக்கோம்? Deepika, what's the purpose of the for loop here? மேம் நம்ம ஃபார் லூப் போட்டாதான் அது வந்துட்டு லைக் ஒவ்வொரு அந்த லிஸ்ட் ஃபுல்லா வந்துட்டு கரெக்டா டிராவல்ஸ் ஆகும் மேம். அண்ட் என்யூமரேட்டோட நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது எவ்ரி இண்டெக்ஸ் அண்ட் ஐட்டம் வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும் மேம். Correct. But the purpose of the for loop is
Because we are doing it for 12 months, 1 yearக்கு calculate பண்றோம். அதனால for loop போட்டிருக்கோம். for loop உள்ள நடக்கிறது it's meant for each month. ஒவ்வொரு மாசத்துக்கு என்ன பண்ணுமோ that is what is going inside the for loop. Looping, we are looping because we need to do it 12 times because it's for a year. Okay, so first let's focus on what's inside the for loop, which is ஒரு மாசத்துக்கு என்ன பண்ணும். Let's make sure we understand that, and then we go to for loop to see how do we make it for 12 months. So yeah, that is how you guys think. What's going inside the for loop? Inside the for loop, what's going on inside the for loop, Daniel? What are you doing per month? The for loop வந்து phone count வந்து 5க்கு ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறோம். சரி. ஈக்குவலா இல்ல greater than இருக்கான்னு பாக்குறோம் மேம். greater than இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து போனஸ் வந்து phone count -5 into 1000 இருக்கும் மேம். ஒருவேளை ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா போனஸ் மட்டும் ஆட் ஆகும் மேம். சரி. அதுக்கு அடுத்து கரண்ட் மந்த் சேலரி வந்து பேஸ் பே பிளஸ் அந்த போனஸ் ஆட் பண்ணிக்கிறோம் மேம். ஓகே, ஏன் பண்றோம் அந்த வாட்ஸ் பர்பஸ் ஆஃப் தட்? மேம் பேஸ் பேவும் போனஸும் சேர்ந்தா அது கரண்ட் மந்த் சேலரி. தட் வாட் இஸ் யுவர் சேலரி? எஸ் மேம். சேலரி கால்குலேட் பண்றதுக்காக. அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் மந்த் சேலரி வந்து 20,000 கூட இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் கவுண்ட் வந்து 20 கூட இருக்கான்னு செக் பண்றோம் மேம். ஏன்னா மேல வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் மந்த் சேலரியும் அதுக்கடுத்து அவங்க வந்து 20 ஃபோன்ஸ் மேல எடுத்திருந்தாங்கன்னா 5,000 rupees போனஸ் போட்டுருக்காங்க. அதனால இதை செக் பண்ணிட்டு கரண்ட் மந்த் சேலரி கூட 5,000 ஆட் பண்றோம் மேம். அதுக்கடுத்து ஒருவேளை இல்லைன்னா கரண்ட் மந்த் சேலரி பிரிண்ட் பண்றோம் மேம். அதுக்கடுத்து அடுத்த ஐட்ரேஷனுக்காக ப்ரீவியஸ் மந்த் சேலரி ஈக்குவல் டு கரண்ட் மந்த் சேலரின்னு வச்சுக்கோங்க. அது வந்து நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்து அடுத்த இதுக்காக அடுத்த ரோல் போகும்போது ப்ரீவியஸ் மந்த் சேலரி வச்சு கம்பேர் பண்றதுக்காக அது ஃபார் லூப்காக போறோம். So otherwise what is happening each month நடக்கிறது வந்து it is happening from 18 till 29. That's what is happening for each month. ஒவ்வொரு மாசத்துக்கும். Now இந்த கோட்ல கமெண்டே இல்ல. I don't see any comment in this code. இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ண கோட் தானே இது? Yes, ma'am. Yes. I don't see any comment in this code. So இப்போ இங்க கமெண்ட் எழுதுறதா இருந்தா லைன் நம்பர் 17க்கு என்ன கமெண்ட் எழுதுவீங்க? இங்க வந்து மந்த்ன்றது வந்து இந்த 523 அந்த இதுல இருக்குல்ல மேம், அது வந்து இது ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் அந்த மாதிரி வரும். ரைட். So the purpose of for loop என்னது மேம்? என்ன கேக்குறீங்க புரியல. இந்த for loop எந்த ரீசன் காண்டி for loop வச்சிருக்கோம் அந்த இடத்துல? What is the purpose of this for loop? This monthly sales ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு 12:30 பண்ணதுல ரன் பண்றதுக்காக. For loop is okay, it's for calculating salary for each month but 12 times per year convert பண்றதுக்காக. That is why we are doing that for loop. Okay. So line number 18 ல இருந்து போடுறதுன்னா என்ன போடுவீங்க? So I want you to write what is happening for each month. So on the code starts from so the whole code 18 till 29 is for each month calculation. Yes, ma'am. Okay. And then ஏன் வந்து bonus equal to 0? மேம் அது நம்மளே எடுத்துப்போம். ஏன்னா இங்க நான் ஃபுல்லா வந்து 5,000 ஆட் பண்றோம் மேம். அது வந்து போனஸ்ல எஸ் மேம். Initializing your bonus. ஏன் அந்த initialize why are we initializing bonus equal to 0 inside the for loop and not outside the for loop? Somebody else. Sai Churan.
Why is the bonus equal to 0 inside the for loop and not outside the for loop? மேம் பிகாஸ் அடுத்த ஐட்ரேஷன் வந்து வரும்போது அது ப்ரீவியஸ் மந்த் சேலரி கரண்ட் மந்த் சேலரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அது என்ன வந்துக்குன்னா முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ண பே வந்து வேல்யூவா எடுத்துக்கோம். ஸோ நம்ம போனஸ் 0ன்னு கொடுக்குறப்ப அடுத்த இண்டெக்ஸ் வேல்யூ 23க்கு போறப்ப அதோட பேஸ் போனஸ் வந்து 0ன்னு கால்குலேட் பண்றப்ப கரெக்டா இருக்கும். இல்லைன்னா கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்காது. Because for loop is starting for each month. So ஒவ்வொரு மந்த்க்கும் ஃப்ரெஷ்ஷா 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். for loop வெளியில போட்டோம்னா என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி என்ன மாசம் என்ன போனஸ் கால்குலேட் பண்ணுமோ அதுல இருந்து ஆரம்பிக்க போகுது அது, which you don't want. Right? Bonus has to start from 0 for each month. அதனால we bring the bonus equal to 0 inside the for loop. I think that's what he said. Okay. So அப்புறம் then what else? Agalya. And if condition குள்ள என்ன நடக்குது? What is happening between in that if condition line number என்ன? 20 ஆமா. 20 அது. Yes, 20. Line number 20 to 22 என்ன what's happening there? மேம் phone count வந்து greater than or equal to 5 and check பண்றோம் மேம். சரி. If suppose 5 ஓட greater ஆ இருந்துச்சுன்னா 5000 ஆட் பண்ணிக்கிறோம் அந்த first 5 phones-க்கு. இப்போ நம்ம 6 phone சேல் பண்ணிருக்காங்கன்னா first 5க்கு வந்து 5000 ஆகும், அந்த எக்ஸ்ட்ரா இருக்க phoneக்கு 1100 ஆகும் கொடுக்கிறதுக்காக அந்த போனஸ் அந்த லைன் வந்திருக்கு மேம். அதுக்காக லைன் 22 ஒவ்வொரு போனுக்கும் போடுறதுனால டைம்ஸ் போட்டு 1100 கொடுத்துருக்கோம் நம்ம. வெரி குட். அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். ரெஸ்ட் ஆஃப் தி கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 23 என்னது? கரண்ட் மந்த் salary வந்து நம்ம பேஸ் பே அந்த 10000 பிளஸ் போனஸ் என்ன கிடைச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணியாச்சு. So that is your current month salary. Next if condition. Previous month salary வந்து 20000க்கு மேல கிரேட்டரா இருந்துச்சு. இல்லனா phone count வந்து 20 phonesக்கு மேல வித்துனாங்க சேல் பண்ணிருந்தாங்க அப்படினா நம்ம 5000. Is it இல்லன்னாவா இல்ல அதுவும் இருந்து இதுவும் இருந்தா? 20000 ஆவும் இருந்து 20 phones சேல் பண்ணிருந்தாலும் ரெண்டு இருக்கணும். ரெண்டு இருந்ததுன்னா then they are doing it. Okay. So what is his previous month salary? ஏன் எங்க இருக்கு? அதனோட வேல்யூ எங்க இருந்து வருது? previous month salary 0 initialize பண்ணிருக்கோம் மேம் லைன் 15ல. அது ஏன் outside of for loop இருக்கு? Why is it not inside the for loop? Because நம்மளுக்கு previous month salary தெரியாது மேம். சோ நம்ம 0ன்னு சொல்லிட்டு அதை initialize பண்ணிக்க. அது சொல்றேன். ஏன் வந்து for loop உள்ள போடல? நம்ம உள்ள போட்டா என்ன ஆகும்? உள்ள போட்டா இப்போ நம்ம 5க்கு அந்த லிஸ்டுக்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு பண்ற அந்த previous month salary-ய அடுத்ததுக்கும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் 0ல ஆரம்பிக்கும். ஃபார்க்கு உள்ள 0ன்னு போடுறதுன்னா எல்லா மந்த்துக்கும் previous month salary 0ன்னு ஆரம்பிக்கும். அப்படிதானே? ஆமா. நமக்கு அது வேணுமா வேண்டாமா? அதனால என்ன பண்றோம்? Is that the right thing to do or not? நமக்கு அது வேணாம் மேம் 0ன்னு எடுத்துக்கிறதுக்கு. அதுக்காக அது வெளிய போ. ஃபர்ஸ்ட் மந்த்க்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த்க்கு மட்டும் 0வா இருந்தா ஓகே. ஓகே. செகண்ட் மந்த்க்கு என்னவா இருக்கணும்? நம்ம இப்போ லூப்ல கண்டுபிடிச்ச அந்த மந்த் salary-ய வந்து நம்ம previous month salary-யா எடுத்துக்கோம். Okay. So that is what is happening in 31. Right? Yes ma'am. Okay. Sounds good. So I think looking good so far. Now let's go back to enumerate. What is enumerate now? Now who can tell me? Ajay Kumar. What is enumerate? Line number 17. What's happening there? Enumerate வந்து இந்த லிஸ்டோட இண்டெக்ஸ் மேம். இதோட லிஸ்டோட இண்டெக்ஸ் வந்து அந்த மந்த்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வரும். அப்புறம் கவுண்ட்ல ஃபோன் கவுண்ட்ல மந்த்ல இண்டெக்ஸ்னு சொல்லிட்டீங்க. ஃபோன் கவுண்ட்ல வந்து அதோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிட்டே வரும். அந்த இண்டெக்ஸோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். சோ எனுமரேட்டுக்கும் ரேஞ்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Deepika? Ma'am? The difference between enumerate and range. Why are we not giving range?
மேம் ரேஞ்ச் இஸ் ஐ மீன் இப்போ நம்ம ஃபார் லூப்ல வந்துட்டு ரேஞ்சுன்னு கொடுத்து உள்ள ஒரு பிராக்கெட்குள்ள ஒரு நம்பர் கொடுத்தோம்னா வி ஆர் ரன்னிங் த ஃபார் லூப் விதின் தட் ரேஞ்ச் மேம். என்யூமரேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் which returns two values simultaneously. ஒரு எந்த ஒரு ஆர்டர்டு டேட்டா ஸ்ட்ரக்சரோட நம்ம வந்துட்டு என்யூமரேட்டை பாஸ் பண்ணும்போது it gives index as well as the value at that index simultaneously, ma'am. Okay. But range does not do that. Range does not do that. In this case, can I do remove, if I have to, let's see, where is the month? And where is the month being used here? Sorry, ma'am. Another month in for loop, there's line number 17, for loop has month and phone count, and I see that phone count is being used. Phone count is greater than 5, எல்லாம் பண்ணிருக்கீங்க. Month எங்க யூஸ் பண்ணிருக்காங்க? Month in the variable is being used anywhere? I don't see it. No, ma'am. That's what I was seeing, ma'am. Maybe in the if குள்ள வந்துட்டு print statement இருக்குல்ல மேம், அதுல வந்துட்டு for this month ன்னு சொல்லிட்டு அந்த மந்த் போட்டிருந்தா கரெக்டா எந்த மந்த்துக்கு இந்த salary calculate, இந்த போனஸ் calculate ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது டிஸ்ப்ளே பண்ணிருக்கலாம். It would be more clear. Correct. Okay. Before we do that, I want you to somebody else, because we are not using month in the for loop kulla, month in the variable is not being used at all. Okay. If I don't want a month, how can I use range here? Not Deepika, somebody else. Manikam. Yes. Can I use range here? In the for loop, can I use range? Because month I use panla nane. Can I use range? Use range. Use panla. Eppadi use panla? So what you do, Hari Prasanna, on the line number 17 comment பண்ணிட்டு start a new for loop. சொல்லுங்க பார்க்கலாம். ரேஞ்ச் யூஸ் பண்ணா எப்படி for loop யூஸ் பண்ணுவோம்? For phone count in range of length of monthly sale list. ஓகே. என்ன மீனிங் இருக்கு? இப்ப வந்து உள்ள போட்டிருக்க ஃபோன் கவுண்ட் இல்லைன்னா ஃபோன் கவுண்ட் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஃபோன் கவுண்ட் வந்து போகணும். இப்போ ஃபோன் கவுண்டோட இன்ஃபர்மேஷன் என்னது? லெங்த் ஆஃப் மந்த்லி சேல்ஸ்னா ரேஞ்சுக்கு போட்டீங்க. ரேஞ்ச் இஸ் நம்பர் எடுக்குது. இன்புட் இஸ் டேக்கிங் அஸ் நம்பர் இல்லையா? ஓகே. இப்போ ஃபோன் கவுண்டோட வேல்யூ என்னெல்லாம் இருக்கும்? Is it going to be 5? 0 ல இருந்து it's going to be 0. Index values 0 to number தான். ஓகே. இப்போ நம்ம இப்போ 5, 23 அதெல்லாம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஃபோன் கவுண்ட் ஆஃப் ஸ்கொயர் பிரேசஸ்ல அந்த ஃபார் லூப்ல போட்டிருக்க அந்த வேரியபிள்ல போடணும். ஓகே. So okay, let's just get the value. வேற நேம் கூட வச்சு. ஓகே. எனக்கு இது மட்டும் இந்த லைன் மட்டும் சொல்லுங்க. I don't want to touch 21 டச் பண்ண வேண்டாம். So line number 19ல tell me how do I get அந்த monthly sales list எனக்கு 5, 23, 21 அந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வேணும், because that is the actual phone count இல்லையா? So how do I get 5? அதை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த கோட்ல நான் என்ன பண்ணணும்? நீங்க இப்ப சொல்லிட்டீங்க phone count வந்து 1 2 3 4 இருக்க போதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? பட் ஆக்சுவல் ஃபோன் கவுண்ட் எனக்கு என்ன வேணும்? என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் ஃபோன் கவுண்ட்டுக்கு? அந்த 5, 23, 21 அந்த நம்பர் வேணும்னா என்ன பண்ணும்? what do I need to write? நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு phone count of index number. ஓகே, போடுங்க பார்க்கலாம். type the code Hari Prasanna as he says. Next line la போய் okay, create a new variable and give him a variable name. அங்க வேரியபிளை சேஞ்ச் பண்ணிடலாம் for loopல. Very good. You're going in the right direction. Okay. எடுத்துங்க for loopல
வெறும் கவுண்ட்டுக்காக அந்த மாதிரி கவுண்ட்னு கொடுக்கலாம். கவுண்ட்னு கொடுக்குவா பிகாஸ் இட்ஸ் an index இல்லையா? எஸ் மேம். அப்பதான் கவுண்ட் கொடுக்க வேண்டாம். கவுண்ட் இஸ் a misleading term. It's an index is what you are getting. இல்லையா? ஓகே, இண்டெக்ஸ் போடுங்க. மந்த்னே வெறும் மந்த்னு போடலாம். ஓ, that's a good idea. மந்த். மந்த். சரி. உள்ள வந்து phone count is equal to monthly sale list of month. This list square braces month. Okay. Anything else? All of them. Very good. This code will work. I'm glad you changed அந்த for loopல போய் அந்த மந்த்னு கரெக்டா போட்டீங்க, phone countக்கு எடுத்துட்டு போட்டீங்க. This code will work. Good. But வேற மாதிரி பண்ணலாம் இந்த கோடை. இதே கோடை இந்த phone count ஆஃப்லாம் போடாமலே ஆல்ரெடி போட்டிருந்த மந்த் ஆஃப் ஆல்ரெடி ஃபார் phone countே போட்டிருந்தாங்கல்ல, அப்படியே போடலாமா? Can you rangeல, so you are saying rangeல வந்து இதான் கொடுத்திருக்கீங்க, என்ன கொடுத்திருக்கீங்க? length of basically you are giving an integer value. அது இல்லாமல் வேற மாதிரி எழுதலாமா இந்த range statement? Is there another way of doing this, the same thing, get the same effect in a different way? Anybody else? How else can I write this range? Anybody else? Raise your hand if you know other way of writing the same code. Anybody? Can I do, நீங்க control Z பண்ணி அந்த month phone count மாத்திருங்க. remove line number 19. month is phone count. So I want phone count. For loopல phone count தான் வேணும். actual 523 தான் வரணும். Can I make any change in range and get the phone count itself? Is there a way I can do it? Anybody? Krishna தெரியுமா? Yes, Sivakarthika. Yes, Sivakarthika, go ahead. மேம் ரேஞ்ச் போடாம பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் மேம். Okay, range போட வேண்டாம். எஸ் மேம். Okay, let's try that. For phone counting range எடுத்துட்டு monthly sales list. Okay. கீழ print printல mobile count ma'am. Why mobile count? What print? What say it again? Ma'am 523 அதானே மேம் கேட்டீங்க? ஆமா கரெக்ட். ஆமா, printல என்ன பண்ணோம்? if I want the actual number 523 print பண்ணா என்ன பண்ணோம்? print mobile count ma'am. What is mobile count? Mobile count variable name ma'am. Phone count. Oh sorry ma'am, phone count ma'am. Okay, so I don't want to give range கொடுத்து length எல்லாம் பண்றதுக்கு பதிலா just give me a the list directly. So this will work too. சரியா? Is that right? Is that right, guys? Will this code work? Turn பண்ணி பாருங்க. Okay, it ran. So no problem. I can do that too. Right? So Manikam சொன்னது one way, இப்ப சிவகார்த்திகா சொன்னது another way, and the code that we originally wrote using enumerate. So மூணுக்கு என்ன enumerate now? Okay, enumerate is already there, line number 17. So any difference? Pushpa, do you see the difference? What's the difference between line number 17 and 2018? Commented out. Yes, ma'am. What's the difference? The thing is, we have used enumerator to display the list of things like index and as well as written values. And we have used one more way to print the we have used one more way of for loop to print the phone count and monthly salary, ma'am. Not monthly salary. So enumerate gives you two information. And enumerate input is always something that you can iterate through, which is in this case a list. So enumerate returns two information, the index and the actual value, right?
So of a list, in this case, the list is the monthly sales. So the list, the actual values are 5, 23, 21, whatever. The index will be 0, 1, 2, 3, 4. So enumerate gives you both the information. And if you don't put the enumerate and give just the list, you get the actual value, not the index. Okay. So this code uses, the idea was to use both month and index. So now if you go back to 18, go back to the line number 17 and Hari Prasanna, where will you use the month variable? It's not used anywhere. You use where can you use the code line? Here, ma'am, print statement this one. And everything. Okay. Can you change the code such that it prints the month? Everything. Okay, done it. Okay, so I understand the English is not this 0 salary ஒழுங்கா வரல மாத்தி எழுதலாம். But another thing, what else do you need to do? 0 months இருக்கா? It goes from 0 to 11. So you do add up or something. Okay, sounds good. So you guys can change it. So you got you understood the thing, right? Yeah. Everybody is good with this application, the code? You all understood? No problem. Everybody has this code written. So when I see it in your homework, I want to make sure, I want to see comment. In the whole, every line, you should have a comment on the code editing as later. Okay? Okay, guys? Okay. Okay, thank you. Add the homework. And I gave some more homework, yeah? Any question on that? We'll be wrapping up class soon. Add the homework. செஸ் போர்டு அது எப்படி மேம் கலர் வர மாட்டேங்குது? கலர் வர மாட்டேங்குதா? ஓகே, காட்டுங்க பார்க்கலாம். எனக்கும் தெரியாது எப்படி பண்றதுன்னு தெரியாது. Did anyone do it? என்ன ட்ரை பண்ணி show me what you've tried and then we'll go from there. So, oh my goodness, baby is crying. இது எடுத்துருக்கீங்க மேம். ரோ இன் ரேஞ்ச் போட்டு 0 ல இருந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க மேம். சரி. அதே மாதிரி காலம் 0 ல இருந்து 4 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா பிளாக் ஒயிட் அப்படிதானே மேம் வரும், அதனால. சரி. இதை ரன் பண்ணா அப்படி வர மாட்டேங்குது. Guys, I'm going to leave. My baby, the grandson is screaming. I'm going to leave. I'm sorry. I'm sorry. I have to leave. And this is on Git Intro. Can you guys take care of that? Okay, we'll catch up on Friday. So yeah, sorry. Okay. Bye. Hello. Hello. Hey bro. கேக்குது ப்ரோ, கேக்குது. கிட் சொன்னாங்களா? கிட் ப்ரோ கேக்குதா? இப்போ சொல்லுங்க ப்ரோ. கிட்டப் நடத்த சொன்னாங்களா? ஆமா ப்ரோ, சொல்லி தரீங்களா? சரி. சரி.
தெரியுதா? ஹலோ, இப்பதான் ப்ரோ வருது. இப்ப நான் வந்து உங்களுக்கு மேம் வந்து நம்ம வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க மேம். உங்களுக்கு வந்து நான் எப்படி ஒரு ரெக்கார்ட் அந்த ரெக்கார்ட் நீங்க வந்து உங்களோட ப்ரோக்ராம் கிருஷ்ணா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது கிருஷ்ணா. சாரி டு இன்டரப்ட். வாய்ஸ் பிரேக் ஆகுது. எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதான்னு தெரியல. பட் வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. ஸ்கிரீனும் தெரியல கிருஷ்ணா. உங்க ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குது. கிளியரா கேக்குதா ப்ரோ? கிளியரா கேக்குது. ஓகே. இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்ல போறேன், இப்போ என்ன சொல்லி தர போறேன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றது, அந்த ரெபாசிட்டரியில் வந்து நம்ம எப்படி நம்மளோட பைதான் ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணி மேம்க்கு சென்ட் பண்ணுறது மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லித்தரேன். பேலன்ஸ் வந்து மேம்கிட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் அடுத்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து கிட்டப்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கீங்களா? கிட்டப்க்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் இங்கே சொல்லிட்டு இந்த இந்த அப்ளிகேஷன் இருக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஏற்றிட்டு நீங்கள் வந்து கிட்டப்ல போய் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிட்டப் கிரியேட் பண்ண பிறகு இப்போ ஒரு ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இப்போ 1 செகண்ட், நீங்கள் வந்து லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த நியூன்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெபாசிட்டரி நேம் இருக்கும். அதாவது இந்த ரெபாசிட்டரி நேம்னா என்ன, இப்போ உங்கள் சிஸ்டம் வந்து வச்சுப்பீங்களா, அது மாதிரி இல்லை, ரெபாசிட்டரின்னு பேர் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது போடுறேன், ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஐ மீன் எப்படி சொல்கிறது, ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு இருக்கும். பப்ளிக்னா இது வந்து யார் வேணால் விசிட் பண்ணி பார்க்கலாம், உங்களோட ரெபாசிட்டரியை யார் வேணால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே கிரியேட் ரெபாசிட்டரின்னு இருக்குது. இந்த கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தீங்கன்னா
இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிரும். எப்படி சொல்றது, ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னும் நீங்கள் வந்து உங்களோட ஃபைல் இல்லை அது வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோஸ்லேருந்தே எப்படி அப்லோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வந்து விஷுவல் ஸ்டுடியோஸில் வந்து நான் வந்து இந்த ஃபைலை நான் ஃபஸ்ட்டு இந்த ரெபாசிட்டரியை கொண்டு வரணும். கொண்டு என்னால் ஃபைல் இப்போ வந்து அது எப்படி ஃபைலில் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறது இதா? ஹலோ ஹலோ கிருஷ்ணா வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ அதே மாதிரி ஹலோ கேக்குது. கேக்குதா? ஹலோ கேக்குது கேக்குது. ஓகே. இப்போ வந்து இந்த சைடில் இந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், தெரியுதா இது? தெரியுது கிருஷ்ணா. கேக்குதா? கேக்குது. இப்போ வந்து சைடில் நோட் பேட் ஓப்பன் பண்ணிருக்கேன். இங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிட்டப் எல்லாமே லாகின் பண்ணி முடிச்ச பிறகு உங்கள் கிட்டப்ல வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபைல் இதுதான் உங்களோட எப்பயும் உங்களோட பெர்மனன்ட் யூசர் நேம் கிட்டப்ல வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி நான் உங்களுக்கு யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் சிஸ்டம்ல இருந்து கிட்டப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எப்படி செக் பண்ணலாம்னா கமெண்ட் ப்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்றதை டைப் பண்ணி பாருங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா கிட் கான்ஃபிக் ரெண்டு ஸ்லாஷ் எப்படி ரெண்டு ஸ்லாஷ் போட்டு குளோபல் யூசர் டாட் நேம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருங்க சொல்கிறேன். கிட் கான்ஃபிக் போட்டு முடிச்ச பிறகு ரெண்டு டேஷ் போட்டுட்டு குளோபல் யூசர் டாட் நேம் சொல்லிட்டு இந்த இடத்துல நேம் அஸ் இன் கிட்டப்னு சொல்லிக்கேன். இது என்னன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் நீங்கள் செட் பண்ணுறீங்க கிட்டப் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு செட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க கிட் கான்ஃபிக் ரெண்டு டேஷ் போட்டுட்டு குளோபல்னு சொல்லிட்டு யூசர் டாட் நேம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டபுள் கோட்ஸில் நம்ம என்ன நேம் காப்பி பண்ணமோ அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா குளோபலில் வந்து நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டேன். சொன்னால் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது. உங்களுக்கு செட் பண்ணி முடிச்சோடனே டேரெக்டாக இது மெசேஜ் வந்துடும். இப்போ அதே இது வந்து என்னன்னா இப்போ நீங்கள் வந்து அடுத்து ஜிமெயிலும் செட் பண்ணீங்க. அதனால வந்து அதே கமெண்ட் தான் கிட் கான்ஃபிக் ரெண்டு டேஷ் போட்டு குளோபல் யூசர் டாட் ஜிமெயில் சொல்லிட்டு இந்த டபுள் கோட்ஸில் உங்களோட ஜிமெயில் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணிடும். சிஸ்டமில் செட் ஆயிரும். உங்களுக்கு உங்களோட கிட் வந்து செட் ஆயிரும். இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் சையூர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். வரணும் பண்ற இந்த ஃபைல் எல்லாத்தையும் வந்து நான் இந்த சையூர் கிட் ஃபோல்டர் இந்த ரெபாசிட்டரியில் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த இதை கொண்டு வரணும். நான் அந்த ரெபாசிட்டரி கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கேன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சையூர் லேர்னிங் நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் சும்மான்னு சொல்லிட்டு சும்மா இப்போதைக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கேன். இப்போ இந்த ஃபோல்டரில் இருக்கேன் நான். சப்போஸ் எனக்கு இல்லை இந்த ஃபோல்டரை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா சிடி டேஷ் ஸ்பேஸ் டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுமான்ற ஃபைலை விட்டு வெளில போயிடும். இந்த சுமான்ற ஃபைலுக்கு நீங்கள் வரணும்னா சிடி ஸ்பேஸ் சும்மா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளே வந்துடும். இது வந்து ஒரு பேசிக்கான திங். இது நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்களால் அந்த கிட்டப் ஃபோல்டருக்கு நிறைய ஃபோல்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு வந்து இந்த கமெண்ட் மெயினாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெபாசிட்டரி எப்படி கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா அந்த ரெபாசிட்டரியோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ வந்து இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இங்க வந்து எந்த ஃபைலுமே நான் இன்னும் அப்லோட் பண்ணல. அப்லோட் பண்ணாம நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் டைரக்டா விஎஸ் கோட்ல இருந்து அப்லோட் பண்ண போறேன். அதனால வந்து எனக்கு இந்த பேஜ் தான் இருக்கும். இங்க வந்து டைரக்டா இங்க ஃபைல் அப்லோட் பண்ணலாம். ஆனா ஃபைல் அப்லோட் பண்ணா அங்க வேற மாதிரி இன்டர்ஃபேஸ் போயிடும். நான் உங்களுக்கு விஎஸ் கோட்ல இருந்து டைரக்டா இப்படி அப்லோட் பண்ண தான் சொல்றேன். ஏன்னா நீங்க எந்த ஹோம்ஒர்க் பண்ண நீங்க டைரக்டா அப்லோட் பண்ணிட்டே வரலாம். அதுக்காக நான் சொல்றேன். ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. லிங்கை காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த ரெபாசிட்டரி இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா, இங்கே யூஸ் பண்ணி ஆஸ்கிங் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா கிட் க்ளோன் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கு. கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் லிங்க் சொல்லியிருக்கேன். நம்ம காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணோம்னா க்ளோனிங் இன்டூ கிட் அப்படின்னு வந்துருச்சா, அந்த ரெபாசிட்டரி வந்து இங்கே வந்துடும். ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, இங்கே கிரியேட் ஆகிக்கிற ரெபாசிட்டரி வந்து அதோட டூப்ளிகேட், அதாவது அதோட காப்பி தான் இருக்கு. அதோட ஒரிஜினல் ரெபாசிட்டரி இங்கே வராது. அதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தட் பண்ணணும். அது நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஒரு டூப்ளிகேட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து இப்போ test1.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் இந்த இடத்துல போய் பார்த்தா செகண்ட் கிரியேட் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல இருக்காது. ஏன்னா நான் கிரியேட் பண்ணிக்கிறது வந்து டூப்ளிகேட் கிட்டப்ன்ற ரெபாசிட்டரியில், நான் ஒரிஜினலில் வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விஎஸ் கோடில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஃபைலை நான் வந்து ஆட் பண்ணணும். டூப்ளிகேட் ஃபைலில் வந்து நான் இன்னும் ஆட் பண்ணலை. இது வந்து என்னன்னா அன்ட்ராக்டுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா எப்படி சொல்லுங்க, நான் ஒன்றும் ஆட் பண்ணல, சாரி. கிட் ஆட் test1.py அப்படின்னு சொன்னேன்னா ஒன் செகண்ட் என்ன ஒன் செகண்ட் இருங்க, அந்த செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரி, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ரெபாசிட்டரியை வந்து நான் வந்து என்னோட ஃபோல்டருக்குள்ள, இந்த சும்மான்ற ஃபோல்டருக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன். அது வந்து ஒரு டூப்ளிகேட் ரெபாசிட்டரி தானே. இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே தான் நான் இந்த ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் அப்போனா நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சையூர் லெனின்ற ஃபோல்டர் இருக்கு, சும்மான்ற ஃபோல்டர் இருக்கு. இந்த சும்மான்ற ஃபோல்டருக்குள்ள தான் என்னோட டூப்ளிகேட் ரெபாசிட்டரி இருக்கு. அப்போ நான் இந்த டூப்ளிகேட் ரெபாசிட்டரிக்குள்ளே நான் போகணும்ல. ஸோ அதனால சிடி சையூர் _git hub அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த ரெபாசிட்டரிக்குள்ளேயும் போயிடும். இப்படி போன பிறகு தான் இந்த ஃபைலை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆட் பண்ணுற கமாண்ட் என்னன்னா git add .py. இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு. ஏன் மாறிடுச்சு பார்த்தீங்களா, யூலேருந்து ஏன் மாறிடுச்சு. அதாவது அன்ட்ராக்டுலேருந்து இப்போ வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ எப்படி அன்ட்ராக்டுலேருந்து ட்ராக்டாக மாறிடுச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்களா, நோ கமிட் சேட் சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபைல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிரீன் கலர்ல இருக்கணும். அப்படி கிரீன் கலர் காமிச்சிச்சுன்னா உங்களோட ஃபைல் வந்து அந்த டூப்ளிகேட் ரெபாசிட்டரியில இருந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ கமிட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணி போட்டு கேட்பீங்க, இந்த மாதிரி ஃபைல் கேட்பீங்க அப்படின்னு சொல்லணும்.
அந்த கமிட்டுக்கு அந்த பண்ற மெசேஜ் எப்படி பண்ணணும்னா git commit ஒரு ஒரு ஹைஃபன் போட்டுட்டு போட்டுட்டு ஒரு டபுள் கோட்ஸ் என்ன பண்ணணும்னா created summa.py அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஐ மீன் எப்படி சொல்றது, இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறது உங்க இஷ்டம் தான், நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். 1 ஃபைல் சேஞ்சு, 0 இன்சர்ஷன்ஸ், 0 டெலிஷன்ஸ், எதுவுமே நான் இன்னும் பண்ணல, ஜஸ்ட் கிரியேட் தான் பண்ணிக்கேன். ஸோ அதனால வந்து எந்த புதுசாக எதுவும் அப்டேட்டும் பண்ணல, புதுசாக எதுவும் டெலிட்டும் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துட்டு. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரெபாசிட்டியில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போயே வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகலை. ஏன் நான் ஆட் ஆகலைன்னா நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் இதில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ஒரிஜினலோட கிட்டப், அதாவது சையூர் கிட்டப்ன்றதுக்குள்ள நம்ம வந்து புஷ் பண்ணவே இல்லை. அது புஷ் பண்ணுறது எப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. இருங்க, நான் இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன், மேம்க்கு சொல்லி சென்ட் பண்ணி விடுறேன், நீங்கள் இந்த ரெஃபர் கூட பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஆட் பண்ணி கமிட் மட்டும் தான் பண்ணிக்கோம், நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இதை புஷ் பண்ணி ஆகணும். டு புஷ் த ஒரிஜினல் ரெபாசிட்டரி. ஒரிஜினல் ரெபாசிட்டரிக்கு வந்து உங்களோட ஃபைலை நீங்கள் புஷ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் என்னன்னா git push origin main அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை நீங்கள் கமாண்டை நீங்கள் போகலாம், git push origin main அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1 ஃபைல் சேஞ்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும், 100% அப்படின்னு வந்திருக்கும். இப்படி வந்த பிறகு இந்த இடத்துல பாருங்களேன், ஏன்றது போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரிஜினல் ரெபாசிட்டரியில் அந்த ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும் பாருங்க. கிரியேட் ஆயிருக்கா, summa.pyன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபைலுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எந்த கோடும் பண்ணல, ஸோ அதனால எதுவுமே இல்லை. இப்போ கிரியேட் பண்ண புரிஞ்சா உங்களுக்கு எப்படி ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும், விஎஸ் கோட்லேருந்து நம்ம இது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா? ஹலோ, நல்லாயிருக்கும். ஓகே, யாராவது சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி கூட கேட்க நான் சொல்லி தரேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இப்போ வந்து புஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு கோடு போட போகிறேன். அந்த கோடை நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. நம்ம summa.pyன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல எந்த கோடுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கோடு நான் டைப் பண்ணி இந்த இடத்துல எனக்கு வந்து கோடு இந்த இடத்துல வந்துக்கணும். அதை இப்போ வந்து இப்போ அந்த இடத்துல நான் ஒரு கோட் டைப் பண்ணுறேன். என்ன பார்த்தேன், ஹலோ கிட்டப்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போய்க்கிறேன். மேபி இப்போ வந்து இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த சேஞ்சஸுமே வந்திருக்காது. ஏன்னா நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டேன்னா அதை நான் அப்டேட் பண்ணி ஆகணும். நான் சொல்லி ஆகணும் நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் சொல்லணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயும் போல தான் இப்போ நம்ம வந்து ஏதாவது நம்ம பண்ணது, இப்போ ஏதாவது கோட் டைப் பண்ணோம்னா டூ சேஞ்சஸ் நம்ம பண்ண ப்ராசஸ் போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி அந்த ஃபைல் நேம் சொல்லி நம்ம ஆட் பண்ண போகிறோம். கிட் ஆட் ஃபைல் நேம்
அந்த ஃபைல் நேம் சும்மா ஃபைல் நேம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே கமிட் பண்ணணும் அந்த மெசேஜை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ நல்லா கிட் கமிட் ஒரு ஹைஃபன் ஒரு எம் அந்த ஒரு டபுள் கோர்ஸில் அப்டேட்டட் சும்மா .py. இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். உங்களோட ப்ராசஸை பொறுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன டபுள் கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்படி என்ட்ரு கொடுத்துட்டேன்னா ஆன் மெயின் அப் டு டேட் வித் ஆர்ஜின் ஸ்லாஷ் மெயினுக்கு நத்திங் இஸ் டு கமிட் ஒர்க்கிங் இன் க்ளீன் சொல்லிட்டு வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட டூப்ளிகேட் ரெபாசிட்டியில் தான் அப்டேட் ஆயிருக்கு. என்னோட ஒரு ரெபாசிட்டியில் இன்னும் அப்டேட் ஆகலை. இப்போ அந்த இடத்துல எப்படி அப்டேட் ஆக வைக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த விஎஸ் கோடில் இப்போ நான் என்ன பண்ணிக்கேன், உங்களுக்கு வந்து கமிட் பண்ணிட்டேன். இப்போ அதை புஷ் பண்ணணும். இப்போ இங்கேருந்து அங்கே தள்ளணும். அதுக்கு எப்படின்னா கிட் புஷ் ஆரிஜின் மெயின் டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த கோடு வந்து அங்கே அப்டேட் ஆகிருக்கும். எப்படின்னா எவ்ரிதிங் இஸ் டு அப்டேட். ஓகே, உங்களுக்கு காட்டுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிரியேட் சும்மா .py ஒரு செகண்ட். சரிங்க. ஏன் அப்டேட் ஆக முடியுது? எல்லாம் 1 செகண்டுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஒரு ஒரு ரெபாசிட்டரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கேன். அந்த ஃபைலில் நான் வந்து அப்டேட் பண்ணுறது மூலம் இப்போ வந்து அதை புஷ் பண்ணி நான் ஒரு புஷ் பண்ணி வச்சிடுறேன். உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எல்லோ கலரில் லைன்ஸ் வருதா? இப்போ இது என்ன அர்த்தம்னா நம்ம இந்த இடத்துல வந்து அப்டேட் சேஞ்சஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நீங்கள் எப்படி நோட் பேடில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் கட்டுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்டார் கட்டும். அது மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு சிம்பிள் காட்டுது. அப்டேட் பண்ணீங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் மாடிஃபை பண்ணுறத நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஃபைல்ஸில் போட்டுக்கிறேன். இப்போ நான் அப்டேட் பண்ணதை நான் வந்து இங்கே வந்து என்னோட ஒரிஜினல் ரெபாசிட்டிக்கு நான் இது பண்ணணும். அதை நான் எப்படி சொல்கிறேன். எப்படி இது பண்ணலாம்னா வித் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இப்போ எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஏன் ஆக மாட்டேங்குது?
ப்ரோ கிருஷ்ணா ப்ரோ கேக்குதா? ப்ரோ நீங்க அந்த கோடை சேவ் பண்ணீங்களா? அப்பதான் நான் அந்த ஃபைல்ல காமிக்கும். நீங்க சேவ் பண்ண மாதிரி மேல காமிக்கும். விஷுவல் ஸ்டுடியோல இருந்தா போதும். ஏன் வர மாட்டேங்குது ப்ரோ எதுக்கும் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாரு. இந்த ஏதோ விஷுவல் ஸ்டுடியோல சேவ் பண்ணிட்டு அதுக்கு இல்ல ஆமா ப்ரோ கரெக்ட் தான் ப்ரோ. ஒன் செகண்ட். ஆமா ப்ரோ அந்த ஃபைல் வந்து ஃபெட்ச் ஆகுறது வந்து இதுல இருக்கு. நம்ம விஷுவல் ஸ்டுடியோல தான் பண்றோம். ஆமா ஒரு நிமிஷம் நான் அந்த செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. சாரி கொஞ்சம் லேட் ஆகுறதுக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. அந்த சேஞ்ச் ஒர்க்காக தான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு அந்த க்ளீனாக சொல்லி கொடுத்துறேன். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தெரியுதா? ஹலோ 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 ஜெய் ஸ்க்ரீன் தெரியலடா. ஓகே பிளாங்கா இருக்குடா. வரல. இப்போ வந்து இந்த ஃபைல் டெஸ்ட் டாட் டிவி நான் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி காட்டுறேன். மாடிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ வந்து நான் ஏதாவது சும்மா ஒரு கோட் டைப் பண்ணிட்டு ரெண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். அதாவது சேவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்னு காட்டுது. எம்னா என்ன அர்த்தம்னா மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ மாடிஃபை பார்த்தீங்கன்னா இடத்துல டெஸ்ட் டாட் டிவி என்ன இருக்கு எதுவுமே இருக்காது. என்னோட லைஃப்ல இருக்கும். ஹலோ ஹலோ கிட்டப்ன்றத இந்த டெஸ்ட் டாட் டிவிக்குள்ள நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம பண்ண ப்ராசஸே திருப்பி பண்ண போறோம். இது எப்படின்னா இப்போ நான் வந்து இந்த ஃபைலை நான் வந்து புஷ் பண்ண போறேன். நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கும் நம்ம திருப்பி நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஆட் பண்றப்ப நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணல. அதை வந்து பண்ணிட்டே இருக்கணும். எப்போ பண்ணணும்னா நம்ம மாடிஃபை பண்றப்பயோ நம்ம டெலிட் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணாலுமே இதே மெத்தட் நீங்க பண்ணணும். வேற எந்த மெத்தடுமே கிடையாது. இந்த ஒரு மெத்தட் தான் இருக்கு. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் நீங்க வந்து ஒரு ஃபைலை டெலிட் பண்ணலாம், ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபைலை மாடிஃபை பண்ணலாம். வந்து மாடிஃபை பண்ணிக்க இந்த ஃபைல் வந்து இப்போ அப்டேட் பண்ணணும். இப்போ எப்படி அப்டேட் பண்ணலாம்? கிட் ஆட் ஃபைல் நேம் test.py பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் மாடிஃபைடு அப்படின்னு வந்துருச்சா? நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ஃபைல் மாடிஃபை இப்போ அதை மாடிஃபை பண்ண ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ணுவோம். எப்படின்னா கிட் கிட் புஷ் ஆரிஜின். இந்த இடத்துல ஏன் ஆரிஜின் நம்ம போடுறோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இந்த கிஃப்ட் சைவ் கிட்டப்ன்ற ப்ராசஸ் காப்பிடுறப்ப நம்ம அந்த நம்மளோட கொண்டு வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஹலோ
நம்ம வந்து அந்த ரெபாசிட்டரிக்கு ஒரு லிங்கை நம்ம காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆர்ஜின். அதனால நம்ம டேட்டா ஆர்ஜின் போட்டேனாலே அதுவே அது கெஸ் பண்ணிக்கும். அதுதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெயின்ன்றது என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த மெயின் அந்த மெயின் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்றோம். என்ட்ரு தட்டி போதும், இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கமெண்ட் பண்றேன். மாடிஃபைட் test.py அப்படி சொல்றேன். மாடிஃபை பண்ணிட்டே சொல்றேன். இப்பதான் புஷ் பண்ணணும். நான் உங்க அட்வான்ஸை புஷ் பண்ணி காமிச்சிட்டேன். சொல்றேன்னா புஷ் பண்றோம். மாடிஃபை இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைல் சேஞ்சு ஒன் இன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, ஒன் டெஸ்ட்னு சொல்லிட்டு மைனஸில் இருக்கிறது. இப்போ வந்து கிட் கமிட் பண்ணுற மெசேஜை என்ன புஷ் ஆரிஜின் நெட் என்ன ஸ்லோ நான் வந்து இந்த ஸ்மால் நான் மாடிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நான் கமிட் பண்ண மெசேஜ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, சேஞ்சு சும்மா டாட் சொல்லிட்டு இந்த மெசேஜ் இருக்கா, உள்ள மெசேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹலோன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் கிருஷ்ணா கொடுத்து பிரிண்ட் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிற ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒரு ரெப்பாசிட்டரி வரணும், அதுக்கப்புறம் அந்த ரெப்பாசிட்டரிக்குள்ள எப்படி போகணும், அப்புறம் அந்த ரெப்பாசிட்டரியில் இருக்கிற ஃபைல் நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணுறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம். இது இன்னும் புரியலைன்னா அதே சொல்லுங்கள், நான் திருப்பி கூட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுவேன். திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்கள். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா,
இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலாக நான் வந்து ஒரு ஃபைலாக போட்டு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ வீக் 10க்கு ஒரு மேம் ஒரு 5 3 4 ப்ராப்ளம் இருக்காங்க. நீங்கள் 4 ப்ராப்ளமும் போட்டுட்டு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஈஸியான மெத்தடுக்கு என்னன்னா இப்போ என்கிட்ட இந்த 2 ஃபைல் இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்டு இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், இது வந்து தனித்தனியாக நான் மொத்தமாக அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் இப்போ வந்து இதுக்கு ஒரு கமெண்ட் ஒரு ஷார்ட்கட். நம்ம வந்து எது அன்ட்ராக்ட் இருக்கோ அது மட்டும் வந்து நாங்கள் வந்து ஆட் ஆகும். எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு டாட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொத்த ஃபைலுமே இந்த 2 அன்ட்ராக்டு ஃபைலுமே வந்து ஆட் ஆயிடுச்சு. வந்து ரெபாசிட்டரி, அதாவது டூப்ளிகேட் ரெபாசிட்டரியில் வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலுமே கட்டுதா ப்ராப்ளம் 1.py ப்ராப்ளம் 2.pyன்னு. இப்போ 2 ஃபைலில் வந்து நான் வந்து என்ன பண்ணலான்னா என்னோட ஒரிஜினல் ரெபாசிட்டரிக்கு நான் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, அதே தான் கெட் புஷ் மெயின். கமெண்ட்ஸ் சாரி, இது மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மொத்த ஃபைல்ஸும் எப்படி அப்லோட் பண்ண இப்போ வெனஸ்டே ஃப்ரைடே உங்களுக்கு ஈவினிங் நான் சொல்கிறேன். இது மொத்த ஃபைல் எப்படி அப்லோட் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். இது லைட்டாக மாறிச்சு எப்படின்னு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சா எப்படி ஃபைலில் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண புரிஞ்சா மட்டும் சொல்லுங்கள். ஹலோ ஹலோ மொத்த ஃபைலும் வந்து நான் எப்படி அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு ஃப்ரைடே ஈவினிங் நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் குழப்பிடுச்சு எனக்கு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கரெக்டாக ஃப்ரைடே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ வந்து இது புரிஞ்சுல உங்களுக்கு? உங்களுக்கு வேறு என்ன? ஓகே, இது இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேம்க்கு ஹோம்ஒர்க் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கு நான் பக்காவாக சொல்லித்தரேன். அடுத்து நீங்கள் ஃபோல்டர் நீங்கள் வந்து சைட்லேயே அது விஎஸ் கோட்லேயே க்ரியேட் பண்ணி அதை எப்படி நீங்கள் ஒரு ரெபாசிட்டரியாக க்ரியேட் பண்ணணும், அங்கேருந்து மொத்த ஃபைல்ஸ் எப்படி நீங்கள் இது பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன் நான். ஹலோ உங்களுக்கு இதே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபைலாக மட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் ஃப்ரைடே முடிச்சு தரேன். கிளாஸ் இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். உங்களுக்கு நான் உங்கள் மேம்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த பிடிஎஃப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டப் எப்படி நீங்கள் எந்த ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாம், மொத்த ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு ஒரு இது இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. நான் ஃப்ரைடே கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ் லீவ் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த ஃபைல் இப்போ அனுப்ப முடியுமா ப்ரோ? புரியல ப்ரோ. ப்ரோ அந்த டாக்குமெண்ட் ஃபைல் கொஞ்சம் அனுப்புறீங்களா? ஆ ஆ அனுப்பிச்சு விட்றேன் ப்ரோ, நான் அனுப்பிச்சு விட்றேன். நான் இதுலேயே போட்டு விட்றேன், நான் அந்த பேட்ச் ஃபைல்லே நான் போட்டு விட்றேன். நான் ஓகே ஆ அதில் அதில் எல்லாமே இருக்கும், எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கும். அது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க, நான் ஃப்ரைடே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். எப்படி ஒரு ரெபாசிட்டரி விஎஸ் கோட்லேயே கிரியேட் பண்ணோம், விஎஸ் கோட்லேருந்து எப்படி புஷ் பண்ணோம் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துறேன். பார்த்தேன், பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், கொஞ்சம் பதட்டத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். உங்களுக்கு நான் பக்காவாக அடுத்து சொல்லித்தரேன். ஓகே ப்ரோ. ஆ சரி, ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ கைஸ், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணதுக்கு. தேங்க்யூ கைஸ்.